வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை, கொஞ்சம் தலைமை தாங்குகிற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பொறுப்பாக ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை திறம்பட நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அப்படியான ஒரு வாரம் தான் இந்த வாரம். ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவானோட ஆதரவு இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. புதிய ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு, உங்களோட சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் திறமை ரொம்ப நல்லா வெளிப்படும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அது பற்றிய பேச்சுகள் வரத்துக்கெலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய தொடர்புகள் மூலிமா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கோவம் மட்டும் படாதீங்க, அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. 2 விஷயம். கோவப்படாதீங்க, அவசர முடிவு எடுக்காதீங்க. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது இன்னும் மேலும் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல முறையில் தான் இருக்குது. எந்த ஒரு பழைய பேலன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை கூட உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மட்டும் சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேவிங்ஸில் கவனம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட வார்த்தைக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். உங்களோட அப்பா வழி உறவுகளால் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது இந்த வாரம் பொறுத்தவரையில். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அது சீக்கிரமாகவே சரியாயிடும். அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கான ஒரு போட்டி விஷயம்லாம் மனசில் கொஞ்சம் அதிகரிக்கும். அது பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கவனமாக பார்த்து ஒரு நல்ல ஒரு முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பாடி ஹீட் ஆகும். அதனால் கொஞ்சம் கண்ணில் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். லேசாக ரத்தத்தில் கொஞ்சம் அழுத்தம், ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் சூரிய வெப்பத்தினால அது வரும். நிறைய தண்ணி குடிங்க. தேவையான ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம். ரெஸ்ட் டைமை வீண் பண்ணாதீங்க. அதாவது ஃபோன் பார்க்குறேன், லேப்டாப்பில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோடு கூட இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3, 1, 3 இந்த 2 நம்பர்கள் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் சக்ஸஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கலர் பார்த்தீங்கன்னா லக்கி கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சூரிய பகவான் கிட்ட சூரிய நமஸ்காரம் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொடுத்து அர்ப்பணித்து அதை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சிவன் கோயிலில் போயிட்டு விளக்கு போடுறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், மனசில் ஒரு அமைதி, இதுதான் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.